இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகுது. அதில் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வர்றேன். சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. செவடங்கால சங்குவதன மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற நிலை உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.